ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. தேங்காய் பால் சாதமும் கோவக்காய் ஃப்ரையும் அவ்வளோதான். இன்னைக்கு காலையில் ஒரு அவலாதிகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை படித்தேன். அதில் கிமுவோ கிபியோ அகலாய்வு கூட எளிது, அவலாய்வு கடினம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமாங்க, பெண்ணோட மனசு பெண்ணுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க. நாம் எப்போ சந்தோஷமாக இருப்போம், நாம் எப்போ கோவப்படுவோம்னு நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் அப்படிங்க, கடவுளோட மேனுஃபேக்சரிங்கே அப்படி தான். என்ன பண்ண? அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்காரங்க சில நேரம் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க, என்னம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு கேட்பாங்க. என்னை பார்த்தா உனக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதா? நானே தலைவலியில் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு நாள் வந்து, என்னம்மா ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ என்ன சொல்லுவோம்? யோ, இன்னைக்கு தான் கொஞ்சம் சிரித்து சந்தோஷமாக இருந்தேன், அது உனக்கு பொறுக்காதே அப்படின்னு கேட்போம். வீட்டுக்காரரை ஒரு பயத்தோடையே வச்சிட்ருப்போம் பாருங்களேன். அதாங்க நம்ம பிராண்டே. இது ஒரு வீட்டில் உள்ள பிரச்சனை இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளோட டிசைன் அப்படி. அதனால தான் முன்னாடியே சொல்லி வச்சுருக்காங்க, பெண்ணோட மனசை யாருமே வந்து ஆராய்ச்சி பண்ணவே முடியாது அப்படின்னு. உண்மை தானே? உண்மையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.